வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கம்யூனிட்டி இஸ் அவர் பேக் போன் தடவை சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது எதுவுமே எனக்கு கிடையாது. நேற்று ட்விட்டர்ல ஒரு நண்பர் எங்களுக்கு கிடையாது. ஆமா, ட்விட்டர்ல ஒருத்தர் வந்து என்ன போட்டிருந்தாரு அண்ணன், அதாவது அவர் வந்து சர்க்காசம்க்கு போட்டாரு. இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அது எப்படிங்க ஜி, எல்லாரும் ஒரு போன் வாங்குறதுக்கே முக்கிட்டு இருக்கும்போது நீங்க இவ்வளவு போன் வச்சிருக்கீங்க. நான் ப்ரோ எல்லாமே கம்யூனிட்டியோட. அப்புறம் அவருக்கு இல்ல ப்ரோ, நான் வந்து கில்லில உள்ளதை போட்டிருக்கேன். நான் கில்லில உள்ள அதான் புரியுது. இது வந்து கனகராஜ்ன்ற அவர் வந்து கொடுத்துருந்தாருங்க. அவர் 4 months ஆகுதான் இது வாங்கி. அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை, ஒரு மியூசிக் டெடிகேட்டட் மியூசிக் பிளேயர். அவர்கிட்ட சொல்றேன், கனகராஜ் ப்ரோ இதை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நம்ம மைண்ட்ல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஆல்ரெடி ஒரு இடத்துல நாங்க தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே உள்ள போய் எங்கேயாவது MK12 தூக்கிட்டு வந்துருவோம். ஆமா, தூக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு தரேன் ப்ரோ. ஹெபி மியூசிக் பிளேயர் 16,999 இதோட பிரைஸ். ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று வாங்கியிருக்காரு. சூப்பரா 4 months ஆகும். ஸ்னாப்டிராகன் 665 சிப் இருக்கு. லாக் எதுவுமே இல்லைங்க. ஸோ நம்ம ஆச்சரியமா இருக்குங்க. பிளே ஸ்டோர் இருக்கனால எல்லாமே ஒர்க் ஆகுது. இங்க இருங்க, சிம் ஆப்ஷன் தவிர எல்லாமே இருக்குங்க. 128 GB, அப்புறம் 4 GB ரேம், 2000 mAh பேட்டரி. ஆமா, ஹெச்டிக்கும் கீழே ரெசல்யூஷன். ஆனா இந்த பேனலுக்கு இது ஓவர் தான். எஸ், மெமரி கார்டு இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். மெமரி கார்டு இருக்கா, CS43131 அப்படிங்கிற டாக் சிப் இருக்கு. சரியா? ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இவனுங்க வந்து ப்ரோ இதுல என்ன ஹைலைட்னு சொல்றேன் ப்ரோ, ஆண்ட்ராய்டு வந்து ஒரு மெட்டீரியல் யூ மாதிரியே இல்லையே. ஆமா, செம்ம ஃபிளாட்டா பண்ணி வச்சிருக்கானுங்க. எதுக்கு மியூசிக் பிளேயருக்கு எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஸ்டமைசேஷன்? அதுவே அதோட பர்பஸே கில் பண்ணிடும். ஸ்லோவா ஆயிருச்சுன்னுவோம். இது சூப்பரா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஹார்ட்வேர் வெர்ஷன் போலயே. 1.1 போட்டுருக்காங்க. ஆனா செம்ம ஸ்மூத்தா இருக்குங்க. எஸ், 60 Hz தான். அந்த இந்த 6 சீரிஸ் சிப் மாதிரியே இல்ல. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுல பாக்கும்போது. ரைட், சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா. அதுவும் எல்லாமே அவரே போட்டு வச்சிருக்காரு. ஸோ நம்ம அந்த ஹிபி மியூசிக் பிளேயர் இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள போனீங்கன்னா இதுல போனீங்கன்னா நம்ம எல்லா பாட்டுமே வச்சிருக்காரு. இளையராஜா அது எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம சூப்பர் மிக்ஸ் 5 கனெக்ட் பண்ணுங்க. சூப்பர் மிக்ஸ் 5 இருக்கட்டும் ப்ரோ. நீங்கள் ஒரு சிங்கிள் டிரைவர் மொரட்டு பையில வச்சிருக்கீங்களே. ஓ, அது சூப்பர் மிக்ஸ் 5 சொல்ல மறந்துடுறேன். இது வந்து வேற ஒருத்தர் கொடுத்தாரு. ரோஹித்ன்ற ஒரு கொடூரமான ஒரு ஆடியோ ஃபைல மீட் பண்ணேன் நம்ம வீடியோ பண்ணுறதுக்காக. இது என்ன கேபிள், அவரோட கஸ்டம் கேபிள் இது. 3-drop கேட்டோ இந்த பிராண்டு. 18K இதோட பிரைஸ். இந்த கேபிள்லாம் கேட்கலாம். என்ன இது 4.4 பேலன்ஸ்டு டாக் இருக்கு. அதை நம்ம மாத்திக்கலாம் ப்ரோ. அவர் அதுவும் கொடுத்துட்டு இருக்காரு. இது 4.4ல இருக்கு. எங்க ஆளு கொஞ்சம் பயங்கரமான ஆள் தான். அப்போ பேலன்ஸ்ல தான் கேப்பர் போல இருக்கு. ஆமா ஆமா, அது ரொட்டேட் பண்ண வந்துரும் நினைக்கிறேன். அது ரொட்டேட்னே நம்ம ஆளு இதை தான் ரெகுலரா கேட்டுட்டு இருப்பாரு போல. அந்த இடத்துல தான் பிடிச்ச லைட்டு. ஓ சாரி, அடா பாவிகளா, ரொட்டேஷனே கிடையாதாடா. ரொட்டேஷனே இல்ல மக்களே. நானும் போட்டு திருகிட்டே இருக்கேன். இன்னொரு இதுல ரிங் மாதிரி வரும். நிறைய இதுல இப்ப இந்த ரிங் தான் ஸ்டாண்டர்டு. இது ஸ்டாண்டர்ட் 3.5 தானே. ஆமா. இத ஒரு தடவை அவரு எடுத்துட்டு வந்திருந்தாரு ப்ரோ. சிங்கிள் டிரைவர் வெயிட் பாத்தீங்களா? அதான் இது 3-drop இப்படி ஒரு டியூனிங்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். இல்ல ப்ரோ, ஒரு தடவை இங்க வந்திருந்தாரு நம்ம ரோஹித். அப்போ இத எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஆமா, இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் ஆன ஹை எண்ட் இது IEM சொன்னாரு இவரு. ஆனா மனசாட்சி இல்லாம ஃபர்ஸ்ட் வாங்குற IEM எவ்வளவு டிரைவர் 18K போட்டு வாங்கி இருக்காருன்னா பாத்துக்கோங்க. கொஞ்சம் மொரட்டான ஆளு. சரியா ரிசர்ச் பண்ணி வாங்கி இருக்காருங்க. அவர்கிட்ட பேசணும் ஒரு 3 hours கிட்ட பேசியிருப்போம். டைம் போனதே தெரியல. அவ்வளவு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. ஈக்குவலைசர்லாம் வேற இருக்கு. ஆமா, இதுலயே ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? மேல ஏதாவது இருக்கு, ப்ரீசெட் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சரி, ஆனா எத்தனை பேண்ட் பாருங்க ப்ரோ. ஆமா, 12 பேண்ட் இருக்கு போல. ஈக்குவலைசர். ஆமா, நம்ம ஸ்டைலுக்கு ஏத்துவோம். ஏத்துனதுமே தெரிஞ்சிருச்சு இங்க அதிருது. ரைட்டு, உடனே தெரியுது. சைத்தான் சைக்கிள்ல ஆகாய சூரியனே சாங் அதுதான் எனக்கு கேக்குது வெளியில. இதுல வேற அந்த நம்மால ஆல்ரெடி விதவிதமா ஹை ஃப்ரீக்வன்சி பயங்கரமா இருக்கு. இதுல ஹை செமையா இருக்கு ஆல்ரெடி. ஒரே ஒரு டைனமிக் டிரைவர் ப்ரோ. இந்த IEM என்ன 3-drop தானே? ஆமா, 3-drop கேட்டோ. என்னெல்லாம் சொல்றான் ஐயா ப்ரோ. ஏதோ போன், நான் பழைய போன் யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் வந்து ப்ரோ. இந்த IEM-க்கு ஸ்பெஷல் இயர் டிப்ஸ்லாம் இருக்கு போல. அவர் அதுலயே வந்து 2-3 அனுப்பிடுங்க. நான் இங்க எல்லா ஈக்குவலைசரையுமே இங்க நான் வந்து பூஸ்ட் பண்ணலாம். ஆமா, உள்ள ஹெட்போன் அதிர ஆரம்பிச்சிருச்சு. மாஸ்டர் ஆமா, இறையுது. அவ்வளவுலாம் போட கூடாது ப்ரோ. நம்ம காது அப்புறம் இறஞ்சிரும் ப்ரோ. காதை பறி கொடுக்குறியா? ஆமா, என்கிட்ட தான் அப்படிங்குது. காதுகள் பாவம் இல்லையா? மிட் எல்லாம் ஃபுல் டவுன்.
நான் பேஸ் மட்டும் தான் வைக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா ஹைஸ் ஆல்ரெடி டியூன் ஆயிருக்கு. ஆமா, அதோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் டியூனிங்கே நல்லா இருந்துச்சுங்க. எந்த ஒரு ஈக்கியுமே பண்ணாமே நல்லா இருந்துச்சு அது. பா நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறது வந்து நம்மளே கஸ்டமைக்கு வைக்கலாம்ல. எப்படி இருக்கு பாருங்களேன். இதுல இதுவரை பாஸ் பட்டன். ஆமா, அது சைடுல பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வேற என்னன்னா தெரியாம அழுத்திடுவோம்னு சொல்லி ஃபங்க்ஷன் கீஸ் லாக் பண்ணலாம். ஆமா, பயங்கரங்க. நான் என்ன மூவ் பண்றாங்க. அதான் ப்ரோ என்ன ப்ரோ இது பயங்கர டிஃபரன்ஸ் தெரியுது ப்ரோ. நான் அதே வால்யூம் அப்படியே தான் இருக்கு. இப்போ நீங்க கேட்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் இருந்தாலும் ஃபிட் பயங்கரமா இருக்கு. ஃபிட் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. அந்த எர்கனாமிக்கா பண்ணிருக்காங்க மெயினா. அதுவும் மெட்டல் வேற. இங்க இருங்க ப்ரோ. இங்க எப்படி என்ன ப்ரோ இவ்ளோ கொடூரமா இருக்கு. இங்க இருங்க. கஸ்டமைக்குள்ளே இருக்கு. அப்படியே ஃபுல்லா பவர் ஆயிடுச்சு ப்ரோ. செமையா இருக்கு ப்ரோ. அப்போ இந்த ஹெட்ஃபோன் வெல் கேப்பபிள். சிங்கிள் டிரைவர்ல எப்படி இவ்வளோ அப்படியே டிஃபரன்ஸ் தெரியுது. ஈக்யூ மாற மாற வாய்ஸ் வைங்க. அந்த ஃபீமேல் வாய்ஸ் ஸ்பீக்காக கேட்குது. இங்கே போனால் அப்படியே எஸ் கஸ்டம் ஈக்யூ தான் பயங்கரமாக இருக்குது. வாங்க போகலாம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி போகுது. அது ஃபுல்லாக பேஸ் இல்லை, பேஸ் ஏற்றிட்டனால அப்படி இருக்கு. கஸ்டம் ஈக்யூ பெரிய டிஃபரன்ஸ். நம்மால் அந்த சிங்கிள் டிரைவர் எடுங்க. அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சிங்கிள் டிரைவர் பியூலா ஆமாம், ஹெட்ஃபோன் ஜோன் பியூலா. இது புதுசுங்க, இப்போ தான் வந்துச்சு. இவன் என்ன பண்ணி தொலைகிறான்னு பார்க்குறேன். ஏன்னா இவன் ஆல்ரெடி அவனும் சிங்கிள் டிரைவர் தான். 7000 ரூபா. இவன் வந்து சில்வர் பிளேட்டட் காப்பர் கேபிள். ஓகே, சில்வர் பிளேட்டட் காப்பர் கேபிள். மொத்தம் அந்த ஐஎம்ல நிறைய பேர் வந்து இல்லை யூஸ்வலாக ஒரு மித்து இருக்கும்ல, நிறைய டிரைவர்ஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படிலாம் கிடையாது. இல்லை அது ஆனால் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். நிறைய டிரைவர்ஸ் இந்த சவுண்ட் ஸ்டேஜ் வைட்டு அது கன்ஃபார்ம், அது ஒத்துக்கிறேன் நான். பட் ஒரு நார்மலாக இருக்கவங்களுக்கு சிங்கிள் டிரைவர் இஸ் மோர் 18,000. அதுக்கு நான் அந்த சூப்பர் மிக்ஸ் 5 ஓடிடுவேன். இந்த சாங் நீங்களும் கேட்டு பாருங்க. ஆனா கண்டிப்பா நம்ம ஆளோட 3 வேற லெவல். அது 18,000 ரூபா. அந்த சிங்கிள் டிரைவர் சூப்பரா டியூன் பண்ணிருக்காங்க. இது இத்தனைக்கும் 90 ஹவர்ஸ்க்கு மேல பர்ன் ஆயிடுச்சு ப்ரோ. இந்த ஆத்தாடின்னு ஒரு சாங் இருக்குமே, ஐயனார் மூவில இருந்து அந்த சாங். இப்போ நீங்களும் கேட்டுட்டு சொல்லுங்க. அட பாவிலா ஒரு ஐயும் கூட மாத்தணுமா இப்ப? ஆமா, ஆப்வியஸ்லி டியூனிங் வேற இல்ல. இது நீங்க லைவா ஃபீல் பண்ணி பாருங்க ப்ரோ. இந்த ஆம்ப் நான் இறக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இதை சேவ் கொடுத்து புலான்னு போட்டுருங்க இதோட பேரு. ப்ரோ ஒவ்வொரு டிரைவருமே வேற வேற டிரைவர் ப்ரோ. நாவல்ஸ் டிரைவர்ஸ் இருக்கு, அப்புறம் நிறைய. இல்ல போன்ல நம்ம இஷ்டத்துக்கு ஒரே ஈக்குவலைசர்லயே போட்டு உருட்டிட்டு இருப்போம். இல்ல இது ஒரு டெடிகேட்டட் DAC பிளஸ் இது இல்ல பாருங்க, ஃபுல்லி டியூனபிள். ஆனா இதுவும் சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஹெட்போன்ஸ் ஒன்னு இல்ல இந்த ரேட்டுக்கு இது நல்லா இருக்கு. ஆமா 6K 7K அந்த 69 பார்த்தேன். அந்த பட்ஜெட்டுக்கு நிஜமாவே வேற லெவலுங்க. மியூசிக் பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீங்க டிராவல் நல்லா இருக்கும்போது என்ஜாய் பண்ணலாம். பஞ்ச் இங்க இருங்க. தெரியுது டிஃபரன்ஸ் தெரியுது. இதுதான் கரெக்டா இருக்கு. இதுக்குன்னு டியூன் பண்ண நீங்க இப்ப பண்ண புது ஈக்குவலைசர் இது கரெக்டா இருக்கு. அந்த இதுக்கு போட்டது பயங்கர ஓவர் பவரா இருக்கு. இது செமையா இருக்கு ப்ரோ. இந்த ஹெட்ஃபோன் ஆக்சுவலி கேப்பபிள் தான். நல்ல ஹெட்ஃபோன்ஸ் ப்ரோ. அந்த பஞ்ச் கிறிஸ்பா இருக்குங்க ஒவ்வொன்றுமே. இதுவும் சிங்கிள் டிரைவர் தான். நல்லா பண்ணியிருக்காங்க போல. அப்போ பரவாயில்ல. ஹெட்ஃபோன்ஸ் கொலாப் பண்ணி பண்றது எல்லாமே நல்லா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கா அவன் சூஸ் பண்றான். SGA செமையா இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரோ, அவன் ஹேண்ட் பிக் பண்றான்னு தோணுது. அவனுக்கு தான் தெரியும்ல எது பெட்டரா இருக்கோ அதுல அவனே அன்பாக்ஸ்லாம் பண்றான்ல. பண்ணிட்டு இது நல்லா இருக்குடா, இதுல கொலாப் பண்ணலாம் ப்ரோபோஸ் பண்ணிட்டு அவங்க ஓகே சொன்னாங்க. ஆமா ஆமா. இப்போ பாருங்க அடுத்து ஆக்சுவலி இது ஒருத்தங்க நல்லா இருக்குங்க. வித்தியாசம் சூப்பர் மிக்ஸ் 5. ஆமா, இது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ கேட்கும்போதே எனக்கு வந்து அந்த வித்தியாசம் கண்டிப்பா ஃபீல் ஆகணும். வெயிட் பண்ணுங்க, 50,000 ரூபாய்க்கு ஒரு IM இருக்குது. கடவுளே அப்படின்னு. அதுவும் ரோஹித் ப்ரோ தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல வரும். இன்னும் கீழே அட்ரஸ் கேட்பாங்க. ஆமா, ரோஹித் அட்ரஸ் இருக்கா ப்ரோ? 50,000 ரூபாய்க்கு IM வாங்கியிருக்கிறாருங்க மனுஷன். 25,000 ரூபாய்க்கு டேக் வாங்கியிருக்கிறாரு. கொஞ்சம் கொடூரமான. நம்ம எப்படி கோளாரோ அவர் வந்து அசல் கோளாறு. இப்போ இதே பாட்டு கேட்டு பாருங்க ப்ரோ. அதாவது இந்த மல்டி டிரைவர் இன்னும் ஆரம்பிக்கல பேஸ். ஓகே, ஹூய் இதை வச்சா இதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. போடு. இந்நேரம் நிறைய பேருக்கு போரு விளக்குமாறு எடுத்துன்னு வர. நீ மட்டும் எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு வந்து எங்களுக்கு எங்க அப்படித்தானே இருக்கும். அவங்களுக்கு டே மனசாட்சி இல்லையாடா. இதுல அந்த நம்ம சொன்னதான் சவுண்ட் ஸ்டேஜ். மல்டிபிள் டிரைவர்ஸ்னா உங்களுக்கு அந்த வைடர் சவுண்ட் ஸ்டேஜ் கிடைக்கும். அதுதான் அட்வான்டேஜ். நம்பர் ஆஃப் டிரைவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு சவுண்ட் ஸ்டேஜ் இம்ப்ரூவ் ஆகும். சிங்கிள் டிரைவரில் அவ்வளோ வைட் சவுண்ட் ஸ்டேஜ் வராது. கொஞ்சம் க்ளோஸ்லேயே இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே முன்னாடியே. பட் வைடர் சவுண்ட் ஸ்டேஜ் தான் எனக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன்னா மல்டிபிள் டிரைவ்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வேற லெவல் போங்க. என்னென்னமோ பண்ணுறீங்க. இந்தாங்க அடுத்து இது ஃபோட்டோ. நான் இது ரெடி பண்ணி வைக்கிறேன்.
ஐயோ ஈச் சைடு 9 டிரைவர்ஸுங்க அந்த 50,000 ரூபாய் ஐஎம்ல அவன் பெரிய இடம். ஈச் சைடு 9 டிரைவரா? அப்படியே டிஃபரன்ஸ் தெரியுது பூலாக்கும் இதுக்கும். அந்த டிரைவரோட இது நல்லா அப்படியே வைடா இருக்கு, ஏதோ ஆர்கெஸ்ட்ரால இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இன்னும் அது பேஸ் சுத்தி கேக்குது. அதான் ப்ரோ வேற லெவல்ல இருக்கு. ஆனா இந்த மியூசிக் பிளேயர் ஒர்த்துங்க, சூப்பரான மியூசிக் பிளேயருங்க. ஆக்சுவலா ஹிபி மியூசிக், HIBY. நம்ம அந்த எல்ஜி ஃபோன்லாம் சர்ச் பண்ணுறது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கி செட்டில் ஆயிடலாம். வைஃபையும் இருக்குங்க, கோடெல்லாம் விழாது, ஆப் ஸ்டோர் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்பிள் மியூசிக் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் லாஸ்லெஸில் கேட்க. Android 13 வர, ஸோ பிரச்சனை இல்லை. அந்த மூணு வந்து ஒரு பீட்டை ஆரம்பிக்குதுல்ல, செம்மையாக இருக்கு ப்ரோ, செமங்க. ஒன்றில் இந்த சாங் தான் ஐயா நல்லா இருக்கு, ஹெட்ஃபோனும் நல்லா இருக்கு. அதாவது ஒரே சாங்கு ஒவ்வொரு ஐஎம்க்கும் மாறுது, டிஃப்ரென்ஸ் நல்லா நோட்டிசபிளாக தெரியுது. செமங்க, ஒரு அல்டிமேட் ப்ரோ. தலைவன் போடுறான் வோக்கல்ஸ்லாம் என்ன க்ளீனு கிறிஸ்பு. சூப்பர் மிக்ஸ் 5 குட். இல்லை எனக்கு இப்போ என்ன சிரிப்பு தெரியுமா ப்ரோ, இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம்ல, இதுல ஹைலைட் என்னன்னா அந்த ஐயனார் படத்துல உள்ள அந்த தமனோட சாங்குங்க. தமனோட மியூசிக் வந்து அந்த வந்த போஸ்லயே அந்த சாங் அவ்வளோ ஹிட். அது ஆத்தாடி ஆத்தாடி. ஆமா, அது எல்லாருமே கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச சாங் தான். ஆனா வெயிட்டே இல்ல ப்ரோ, இது வெயிட் இல்ல. ஆமா, அதுதான் சொல்றேன். 9 டிரைவர் இதுக்குள்ள எப்படி ப்ளேஸ் பண்ணீங்கன்னு இருக்கு. ஜென்ஸ் மேன்கிரிட் இதோட பேரு, XENNS மேன்கிரிட். இதுதான் வந்து அந்த 50K-ஓட ஐஎம். கான்செப்ட் கார்ட்ல தான் வாங்கினாரு. இப்போ வந்து 46 55 ஆக்சுவல் பிரைஸ். ஐயா போதும் ஐயா, 55க்கு நான் Nokia 8 Sirocco வாங்கலாம். 8 பேலன்ஸ் ஆர்மேச்சர் டிரைவர், ஒரு டைனமிக் டிரைவர் ஈச் சைடு. ஸோ அரௌண்ட் 18 டிரைவர். 18 டிரைவர் டோட்டலா. போதுமா டிரைவர்லாம்? ஓட்டு கேட்டு பாருங்க, ஓட்டி பாருங்க ஜி. ஐ எம் பினிஷ். உடனே தெரிஞ்சிருச்சு வித்தியாசம். இன்னும் 9 டிரைவர் யூனிட் இருந்தா விளங்குமா? அதோட கேஸுங்க 50,000 கொடுத்தா இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க, லெதர்ல பொட்டி மாரி லக்ஸூரியா இருக்கு. ப்ரோ ஐ எம் டன் அண்ட் டஸ்டட். முடிஞ்சு பா. வோக்கல்ஸ் சூப்பர் மிக்ஸ் 5 பயங்கரமா இருந்தது. இது இன்னும் வைடா இருக்கு, தனியா கேக்குது, ரொம்ப பவர் அதிகம். அதாவது அதுல போன் கண்டக்ஷன் வச்சு அவங்க பண்ண எஃபெக்ட். எங்க ஆள் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லாம 9 டிரைவர் கொடுத்துருக்கோம். ஆமா, போன் கண்டக்ஷன்லாம் கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து போன் கண்டக்ஷன் தான் இன்னும் பெருசா இருந்திருக்கும் ப்ரோ ஆக்சுவலா. அதனால தான் அதை வைக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, எப்படி விளையாடணுமோ விளையாண்டுருக்கானுங்க. எஸ், நீங்க அந்த சவுண்ட் ஸ்டேஜிங்ல உங்களுக்கு புரிஞ்சிடும் ப்ரோ. ஆமா ஆமா. எனக்கு ஆனா சூப்பர் மிக்ஸ் 4 கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ஊருக்குள்ள இருக்கிற எல்லா டிரைவர் டைப்ஸையும் வச்சிட்டான். ஆமா, போன் கண்டக்ஷன் தவிர எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல இருந்து எல்லாமே இருந்தது. அதுவே மோர் தென் எனஃப் எனக்கு. ஆமா, இதுல ஒரு டைனமிக் அண்ட் மீதி 8 பேலன்ஸ் ஆர்மேச்சர்ங்கிறது கொஞ்சம் தெரியுதா? என்னங்க சூப்பர் மிக்ஸ் 5 டபுள் மடங்கு நல்லா இருக்கும். காசுக்கேத்த தோசை தான் சொன்ன மாதிரி. 20K 50K வித்தியாசம் தெரியுது. நான் தான் ஜெயிப்பேன் இனிமே, நாங்க தான்டா. அந்த இந்த இழுத்து ஒரு பீட் வருது, செம்மையா இருக்கு ப்ரோ. டே அண்ட் நைட் டிஃபரன்ஸுங்க சீரியஸா. சூப்பர் மிக்ஸ் 5 விட இது தலைவன் நின்று பேசுறான் சீரியஸா. உண்மைதான். நம்ம சூப்பர் மிக்ஸ் 5 பெஞ்ச் மார்க்கா வச்சிருந்தோம்ல. ஆக்சுவலா இவர் வந்து இந்த ஐஎம் வந்து 1 லட்ச ரூபா ஐஎம் கூட கம்பேர் பண்ணி பார்த்திருக்காரு. இது அதோட பெட்டரா நல்லா பண்ணிருக்காங்க. அவர் அந்த ரேட் நான் செலவு பண்ணாம எனக்கு இதுலயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் ஐஎம்னு இது சொன்னாரு. அதுக்கு அடுத்தது 3 கேட்டோ சிங்கிள் டிரைவர்ல ஒரு ஃபேவரட்டான அதுதானா. இல்ல அது போன தடவை வரும்போது எடுத்துட்டு வந்தாரு. ஆமா, அதனால எனக்கு அது பார்த்ததுமே ஞாபகம் வரும். அவரோட ஃபர்ஸ்ட் அது ரொம்ப வருஷமா யூஸ் பண்றாரா, நல்லா பர்ன் ஆயிருக்கா, அது கேட்கும் போதே வித்தியாசம் தெரியுது. அதோட இந்த ஃபீலே ப்ரோ, மெட்டல் தூக்கி எல்லாம் அடிச்சோம்னா அவ்வளோ. இந்த பியூலாவே எனக்கு என்னன்னா, இதுக்கு பேர் வந்து என்னன்னா யூனிக் குரோம் ப்ரோ. யூனிக்ரோம் அந்த மாடல். பூலான்றது பிராண்ட் பேரு, இது வந்து அந்த மாடல் பேர் வந்து யூனிக்ரோம். இது அந்த ஹெட்போன்ஸ் ஒரு கொலாப் இல்லாமயே கான்செப்ட் கார்ட்ல இருக்கு. ஆமா, ஆனா என்ன ஹைலைட்னா இந்த யூனிக்ரோம் வந்து பியூலாவோடது டைரக்டா வந்தா வுட். ஓ, ரெசின் மேல வுட். சோ ஆடியோ அந்த சப்போஸ் சவுண்ட் வேவ் வந்து அடிச்சு போச்சுன்னா அது வுட் மேல கேப்.
இது வந்து ஹெட்ஃபோன் ஜோனுக்காக அவங்க ரெசின் வச்சு செமையா பண்ணிருக்காங்க. டிசைன் ஃபுல் ரெசின், சிங்கிள் பீஸ் ரெசின் மாதிரி பண்ணிருக்காங்க. பார்க்க அழகா இருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. மேபி அந்த வுட்ல பயங்கர லைட் வெயிட், காதுல மாட்டனதே தெரியல. எடுக்கும் போதே ஒரு மாதிரி தக்க மாதிரி தான் இருக்கு சீரியஸா. ஆனா சிங்கிள் டிரைவர் ஓரளவுக்கு, அதாவது 7K க்கு மாசா பண்ணிருக்காங்க சீரியஸா. நம்மால ஒரு சிங்கிள் டிரைவர் கொடுத்தார்ல சென்னைசரோட i200. சரி, இந்த 9 டிரைவர்ஸ் இருக்குல்ல, ஒரு தடவை நான் 91ல கேட்டுறேன். எனக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சிவாஜி வருவார் தெரியுமா, N91 நான் வாழ்ந்த வீட்டுல ஒரு தடவை போய் உட்காந்துட்டு வந்துருந்தேன். அப்பதாங்க எனக்கு அந்த இது என் கட்டை வேகும். அதுதான், நீ வேகவே வேணாம்டா தானே, டே தகப்பா உனக்கு இதெல்லாம் நியாயமாடா. அந்த நியூல இருக்கிற சாங் ஞாபகம் இருக்கா? அது இதுல போடுவோம். ஃபர்ஸ்ட் சிவாஜி கேட்டிருக்கேன், அந்த காயின் அது ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஐ எம் சோ சாரி சார், 50% வால்யூம் கேட்க கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு எல்லாம். இதுக்கு மேலே நம்ம கேட்க முடியாது, அதுவே ரொம்ப அதிகமாக இருக்கு. முடிச்சு விட்டு போயிட்டாரு. நிஜமா பயங்கரமா இருக்கு ப்ரோ. இதுல வேற எங்க ஆளு சிவாஜில போய் கேளுங்க, சிவாஜில போய் கேளுங்க கேட்டே ஆகணுங்க. அப்பதாங்க அந்த 9 டிரைவர் வேலைப்பாடு. சிவாஜிக்கு வந்துட்டேன், என்ன ஒரு வேலைப்பாடு. 18 டிரைவர்ல சும்மா அப்படியே வாசிக்கிட்டே இருப்போம், ஆடினே இருப்போம். இந்த இதுல ஏதாவது ஒரு டிரைவர் வேலையை விட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதெல்லாம் போகாது, போக மாட்டாங்களா? இத்தனைக்கு இதெல்லாம் லோ குவாலிட்டி ஃபைல், அதுவே அவ்வளவு பயங்கரமா இருக்குது. நான் வால்யூம் ஏத்துறேன், கிரேசியா இருக்கு. ஆண்டவர் வந்து அவரோட இதுல காதை வந்து நமக்காக தியாகம் பண்றாரு. அந்த சொடக்கு போடுறது எனக்கு வெளியில கேக்குது. பயங்கரமா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கும். தனித்தனியா கேக்குது. கண்டிப்பா, அதுக்கு தான் அத்தனை டிரைவர் கொடுத்துருக்காங்க. சுத்தமா எனக்கு வெளியில இருக்கிற சவுண்ட் இப்போ எதுவுமே கேட்கல. பா, இந்த தாஜ்மஹால்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா, இதுல அந்த இது சொட்ட சொட்டமா நினைது தாஜ்மஹால். ஆமா, பாட்டு வரும்ல. ஆமா, சொட்ட சொட்ட நினைது தாஜ்மஹால், அந்த சாங் தானே. வோக்கல்ஸ் வந்து அவ்வளோ இதுவா இருக்கு ப்ரோ. ப்ரோ இதுலயே செமையா இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி ரெட்ரோ ஃபோன்லயே ஆடியோ பிரித்து மேய்கிறான். இதுல வேற நம்மால் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, ஃபுல்லா ஃபிளாக் எல்லாம் லோட் பண்ணி வச்சிருக்காரு. ஃபிளாக் இல்ல, சிடி டிரைவ் சாங்ஸ் எடுத்து வந்திருக்கேன் நான் உங்களுக்கு. ஓ அது ஆமா, அதுல அதுல ஃபிளாக் இருக்கு, இதுல போட்டுருக்கு, இதுல எல்லாமே ஃபிளாக் இருக்கு. அதுலயே போட்டிருந்தது எத்தனை பிட்டு. இதோ 124 பிட் 32 பிட்லாம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் வாங்குறது காஸ்ட்லியா இருக்குங்க சீரியஸா. நான் முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா எல்லாம் தேடினேன். ஒரு ஆல்பம்க்கு மட்டுமே 500 ரூபாய், கண்டிப்பா வரும், 700 ரூபாய் கண்டிப்பா வரும். சரி, அந்த அளவுக்கு நம்ம வந்து டிஸ்போசபிள் இன்கம் வச்சிருந்தா பண்ணலாம். 700 ரூபாய் ஹெட்செட் வாங்கவே யோசிச்சுட்டு இருந்த காலம் அது. ஓ ப்ரோ, இது என்ன ப்ரோ இவ்வளோ 10,000 சென்னைசர் i200 ப்ரோ. ஆனால் டிசைன் பயங்கரமாக பண்ணுறாங்க. அது ரொட்டேட் ஆகும் காதில் ஃபுல்லாக சுற்றும் பாருங்க, அப்படியே சொல்லட்டிக்கிட்டே இருப்பார் தலைவர். அட்ஜஸ்டபிள் இதுவா? இது ப்ரோ, இது அப்படியே சுற்றும் பாருங்க. அதான் எப்படி யோசிச்சிருக்கானுங்க பாருங்க. ஏய், இது வந்து கனகராஜ் ப்ரோ அந்த டாக் இது கொடுத்துருக்காருல, மியூசிக் பிளேயர். அவரு வாங்கியிருந்தாரு, வாங்கி ஒரு நாள் தான் ஆச்சு, அடுத்த நாளே என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீங்கள் போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அதை பர்னிங் பண்ணிட்டேன் நான். ஒரு 40 ஹவர்ஸ்க்கு மேலே பர்னிங் ஆகிருக்காது. 2 டேஸாக ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தான் எடுத்தேன் நான். அதை கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், போடுங்க. டிசைனே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, எர்கனாமிக்கே இருந்துச்சு, பயங்கரமாக பார்க்க கரெக்டாக இருக்கு. இப்போ ஏற்கனவே நல்லா லாக் ஆகிடுச்சு. ஆமாம். ஐயோ, ஆனால் என்னையா சும்மா எல்லாரும் பண்ண டிசைன் பண்ணால் குறைஞ்சி போயிடுவேன் நீ சென்னைசர். நாங்கள் தனியாக தெரியும், தனியாக தெரியுங்க எங்கேயாவது போய் சும்மா எதையாவது. சென்னைசர்னா பிராண்டுங்க, மற்றவங்களாம் இப்போ என்னது, சென்னைசர் தான் பெஸ்ட்டு. சரி, ஓகே, நல்லா இருக்கு. சிங்கிள் டிரைவரில் நல்லா இருக்கு, எடுத்ததுமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இது ரொம்ப ஷார்ப்பு ப்ரோ, ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்காக. இது வந்து இந்த பியூர் ஆடியோ ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேஸில் டப் டிப்புன்னு அடிக்காமல் நார்மலாக இருக்கும். அது அந்த மாதிரி தான் இருக்கும். சுடர்லாம் பிடிச்சிக்கிறமா. அதே மாதிரி வால்யூம் வந்து வால்யூம் கம்மி தான், கம்மியாக தான் இருக்கும். 100ல் வச்சாலே சவுண்ட் அந்த அளவு வரல. ஆமாம். ஆனால் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இதில் இப்போ பேஸும் நல்லா இருக்கு, நாம தான் லைட்டாக டியூன் பண்ணி வச்சிருந்தோமே. ஆமாம், எனக்கு அப்படியே 5800 நான் வாங்கும்போது பாக்ஸ்ல நோக்கியா ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்தாங்க. அதுவே என்னன்னு தெரியல, பேர் தான் நோக்கியா போட்டுருக்கோம், சென்னைசர் தான் உள்ள வந்து. ஆமா, அவனுங்க கொலாப் சென்னைசரோட தான் நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க. நோக்கியாக்கு ஃப்ரீயாவே சென்னைசர் ஹெட்ஃபோன்ஸ் தான் வரும் நிறைய தடவை. ஸோ அந்த சவுண்ட் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு எப்படி இருக்குன்னா, வால்யூம் போதும் ப்ரோ. அதாவது இப்போ 75 வச்சேன்னா மற்றதுல இருக்கிற அளவுக்கு இதுல லவுட்னஸ் இல்லை. ஆமா, ஆனா
மற்றதெல்லாம் 50 வச்சாலே போதும், இது ஒரு 75 அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து என்னோட டக்குனு இதை மாட்டினோடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. எனக்கு இந்த காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வருது. அப்பதானே நான் யூஸ் பண்ண அந்த ஒரு டோன், அந்த ஆடியோ டோன் கேக்குது. ஆமா, நான் அப்ப இருந்தே ஆக்சுவலா நாஸ்டால்ஜியா, நான் அப்ப இருந்தே வீக் தான் ப்ரோ. அப்பயே நான் வந்து கஸ்டம் இது போட்டு வச்சிருப்பேன். எனக்கு பியூரா 5800 பாக்ஸ்ல வந்து ஹெட்ஃபோன்ஸ் மாதிரியே இருக்குங்க. அதுலயும் ஒரு நோக்கியா ரெஃபரன்ஸ் பாத்தீங்களா? தெரியுதே. சென்னை சார் நான் கூட ப்ரோ எவ்வளோ, அதாவது ஒரு மாதிரி எப்படின்னா, நான் ஓவர் டூ பண்ண மாட்டேன்டா. உனக்கு பால்கோவா பிடிக்குமா? ஆமா. இது பண்ணு பிடிக்குமா? ஆமா. இந்த பால்கோவா பண்ணு அப்படி இருக்கு. ரெண்டும் பிடிக்கும்ல, போ ட்ரை பண்ணு. செம ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இந்த சைஸை பார்த்துட்டு, ஆனால் இதில் லவுட்னஸ் ஆவரேஜாக இருக்கு. கரெக்ட், கம்மி. இது ஆக்சுவலா ப்ரொஃபஷனலா ஸ்டுடியோல யூஸ் பண்றதுங்க. நம்ம கன்சியூமர் ஸ்டுடியோல எங்க நாய்ஸ் இருக்க போகுது? எஸ், இதுல அதுக்காக செஞ்சது இது. மெயினா வந்து சென்னைசரோட ப்ரொஃபஷனல் கிரேட் ஆஃப் IEMC இதெல்லாம். ஸோ அதனால அது அப்படிதான் இருக்கும். அதுல இருக்கிற ஒரு சிலதெல்லாம் நார்மல் கன்சியூமர்ஸ்க்கு பிடிக்குமான்றது தெரியாது ப்ரோ. இதை வாங்கின இந்த கனகராஜ் ப்ரோ அதை சொன்னாரு, ப்ரோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் லோவா இருக்கு ப்ரோ. கனகராஜ் ப்ரோ இல்ல வால்யூம் லோலாம் விட்டுருங்க. ஏன்னா அவர் CCA வச்சிருந்தாரு. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா, என்னோட டப்பாக்குள்ள 5800 இருக்கு. சார்ஜ் கிரிச்சு போட்டு எடுத்து அதுல பேசாம பாட்டு ஒன்று போட்டு விடுவோமான்ற அளவுக்கு இருக்கு. அப்படியே எனக்கு அந்த பழைய நாஸ்டால்ஜிக் ஃபீல் வருது. அவனுங்க அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ பேஸ் ரொம்ப பூஸ்ட் பண்ணவே மாட்டானுங்க ப்ரோ. சென்னை சரோட TWS தான் பேஸ் பயங்கரமா இருக்கும். கரெக்டா செட் ஆயிடுச்சா? ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் ஆயிடுச்சுல, இங்க பாருங்க. ஆமா ப்ரோ, இது ஆடியோ டவுனே வேற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியே கூட்டி போயிடுச்சு பின்னாடி. நாஸ்டால்ஜிக்கா இருக்கு. எல்லாமே செட்டிலா இருக்கு ப்ரோ. பேஸ் வரும் பாருங்க, பேஸ் வரும் பாருங்க. இது நல்லா இருக்குங்க. இது போல நல்லா இருக்குங்க. நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இது நல்லா இருக்கு. வேற ஒரு ஃப்ளேவர் இது. கரெக்ட், நீங்க சொன்ன அந்த ஓல்டு டைப் ஆஃப் இது நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு. பழசெல்லாம் அப்படியே அந்த டைம்ல யூஸ் பண்ண ஹெட்ஃபோன்ஸோட அவுட்புட் மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா அப்பெல்லாம் பேஸ் எல்லாம் இவ்வளோலாம் அடிக்காதுங்க. இப்பதான் பேஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிருச்சு. ரொம்ப அடிக்குது இப்பெல்லாம். இந்த போட்னு ஒரு பிராண்ட் வந்தோடனே பேஸை மட்டும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே பேஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்குங்க. அதாவது இதெல்லாம் காலையில நைட் வரைக்குமே காதுல மாட்டி கேட்டாலும் காது வலிக்காது. அந்த மாதிரி சொல்றேன் நான். இறையில ஒரு மாதிரி ஹார்ஷா இல்ல, எதுவுமே எல்லாமே ஸ்மூத்தா அப்படியே அது வலிக்கிட்டு போகுதுன்னு அந்த மாதிரி இருக்கு ஆடியோ அவுட்புட். ஆமா, உண்மைதான். செம ப்ரோ. ஆனா வெயிட்டே இல்லைங்க, இது சுத்தமா இல்ல. இந்த கேபிளே பாருங்க எவ்வளவு மெலிசா இருக்குதுன்ட்டு. சுத்தமா வெயிட்டே இல்ல. ஏதோ பண்ணிருக்கான் அவன், செமையா ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, மொத்தம் ஒரு ஆடியோ இன்ஜினியர்ஸும் எவ்வளவு ஒர்க் பண்றாங்க பாருங்க ப்ரோ. ஆமா, சென்னைசர் டீம் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணும்போது ஏதோ யூனிக்னஸ் இருக்கு, டிஃபரெண்டா இருக்குதுங்க. நீங்க சொன்ன எனக்கு அந்த ஓல்டு டைப் ஆஃப் ஹெட்ஃபோன் கேக்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு. கிளாசிக் ப்ரோ. அந்த டைம்ல நம்மால தான் நம்ம சொல்லணும். இப்போ கனகராஜ் ப்ரோ, நீங்க வந்து எஸ்கேப் உங்களுக்கு யூனிக்கான ஒரு ஆடியோ ப்ராடக்ட். எஸ், இப்போ பர்னிங் பண்ண நல்லா இருக்கு ப்ரோ. நான் வந்த உடனே கேட்டு பார்த்தேன், இந்த அளவுக்கு அந்த பஞ்ச்னஸ் இல்ல. பட் இப்போ அந்த செப்பரேஷன் இல்ல, ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படியே கொடுத்துட்டாரு, அவர் யூஸே பண்ணல. இப்போ எனக்கு தெரிஞ்சு அதான் ஆவரேஜா என்ன சொல்றாங்கன்னா 30 hours மினிமம் சொல்றாங்க நிறைய பேர். இருக்கல 40 மணி நேரம் மேலே ஆயிருச்சு. ஓகே. ஏன்னா நான் என்ன பண்ணேன்னா, சரி நீ எவ்வளவு நேரம் சொன்னா எனக்கு என்னடா, நான் தான் வாண்டடா 100 மணி நேரம் 150 மணி நேரம்லாம் பண்ணுவேன். ஆமா ஆமா. ஸோ நமக்கு வந்து டவுட்டே வர வேணான்ட்டு பண்ணிடுறேன். பட் ஃபேக்ட் என்னன்னா, பியூட்டிஃபுல்லான ஒரு ஹெட்ஃபோன்ஸுங்க. எஸ், உண்மையிலே சூப்பருங்க. இப்போ வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, 40Kலாம் உனக்கு பண்ணுவானுங்களா ப்ரோ அந்த சென்னைசர்லாம்? ஆமா, 40Kலாம் ஓவர் ஹெட்லாம் இல்ல, இந்த ஒயர்ட்லயே 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான் அவன். விளக்க என்ன, அது IE 900 IE அந்த மாதிரி மாடல் மாறுது. இது 200, அதுக்கு மேல ஒவ்வொரு மாடல் வச்சிருக்கான். 400 அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கான் அவன். அப்போ இது ஒரு கடல் மாதிரி இருக்கு பாருங்களா, வற்றாத கடல் சார் இது. இதுக்குள்ளார எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா, நம்ம மாதிரி தான் இருக்கு. ஹிபி R8 12 வாங்கிடலாமா? R8 செகண்ட் ஜென் மார்க் 1,80,000 சோனியே வாங்க முடியல. இல்ல, நம்ம கிருஷ்ணா இருக்கான்ல டாக்டர், அவன் இப்பதானே வண்டி வாங்கினான். ஆமா, வண்டி வித்துறலாம். வண்டியை வித்துட்டு வாங்கிடலாம். வண்டி வாங்கியிருக்காரு, வித்துறலாம். ஏன்னா இது ஒருத்தா இருக்கும்னு எனக்கு தோணுது. நினைப்பான், யோ உங்க ஊருகாய, உங்க போதைக்கு நான் ஊருகாயா அப்படின்னு. நீ வாங்கினா நீ யூ கோ மேன், வை மீ. அதேதான் சம ப்ரோனா. இதுதான் நினைக்கிறேன், M300 நினைக்கிறேன். ஆமா, இந்த மாடல் தான் நல்லா இருக்கு. ஆமாமா, நான் M300 தான். M300 தான். M300 தான். இவர் வாங்கும்போது 16999 சேல் போது வாங்கணும் அப்படினாரு பாருங்க. கரெக்ட், 16999 இவர் வாங்கி இருக்காரு. இப்போ இது 20K போட்டுருக்கான் காமன் பிரைஸா. பட் ஆனா ஸ்டாக்கே இல்ல. 4 மாசம் முன்னாடி கிளியரன்ஸ்ல வாங்கிட்டார் போல. ஆமா ப்ரோ, இன்னொன்னு என்ன வந்திருக்கு பாருங்க, அது பக்கத்துல இன்னொன்னு இருந்தது பாருங்க, மோட்டோரோலாவோட இந்த ஃபோன் மாதிரி இருக்கு ப்ரோ. அது பக்கத்துல இருக்கும் பாருங்க, அது பக்கத்துல இருக்கும் பாருங்க. இதுதானே? இது அப்படியே R1
இது போதும்னு தோணுது எனக்கு. மோர் தென் எனஃப் ப்ரோ. டிஜிட்டல் மியூசிக் பிளேயர் வந்து இது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இது 9500ங்க அந்த ஹிபி R1ன்றது. எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்றாங்களாமா. இது பார்த்தா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இவங்க உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்களேன், மக்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்க இருங்க, மோட்டோரோலா. இது மோட்டோரோலால எங்களோட ஒரு செல்லக்குட்டி ப்ரோ. இது டெஃபில வந்து டெஃபி பிளஸ்னு வந்துச்சு. டெஃபி ஆமா. ஓகே ஓகே. அப்படியே இங்க இருங்க, அதே மாதிரி இருக்காங்க. ஆமா ப்ரோ. HTC வைல்வேர் குட்டியா அந்த போன் அதே மாதிரி தான் இருக்கும். HTC இவன் வந்து என்னன்னா, அந்த டைம்ல டெஃபி ஏன் ஃபேமஸ்னா, டெஃபி பிளஸ் ஏன் ஃபேமஸ்னா, ரகட் ஃபோன். மோட்டோரோலால என்ட்ரி லெவல்ல ஒரு ரகட் ஃபோன். ஓகே. இது வந்து செம பியூட்டிஃபுல்லான ஃபோன். லோட்டோ blurry UIயா? ஆமா blurry UI ப்ரோ இருக்கு என்கிட்ட. இந்த blurry UI என்கிட்ட மோட்டோரோலா இது இருக்கு, Atrix 4G இருக்கு. அதுலயே blurry UI தான் இருக்கும். பேர் நல்லா இருக்கே, blurry UI. மோட்டோ blurry UI எப்படின்னா, இப்படி ஸ்வைப் பண்ணும்போதெல்லாம் எல்லா இடத்துலயுமே ஒரு blur எஃபெக்ட் இருக்கும். விட்ஜெட்ஸ்ல எல்லா இடத்துலயுமே blur இருக்கும். அப்பயே இதெல்லாம் இப்பனா Android 2.2 2.3லயே மாஸ். ஆமா. ஸோ வேற லெவலில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கனகராஜ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, உங்களோட இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கிறதுக்கு. மெமரபுளாக இருக்கு போங்க. உண்மையிலே இது ஒர்த்துங்க. ஆக்சுவலாக ஒரு டெடிகேட்டட் மியூசிக் பிளேயர் இப்போ ஃபோனாக வாங்குறதுக்கு நம்ம இந்த LG ஃபோனை தேடிட்டு இருந்தோம்ல, ஆமாம், அது முடியாத போது அது கிடைக்கலன்னா இது இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கலாங்க. போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர் இஸ் பெஸ்ட்டு. கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு வைஃபை கனெக்ஷனோட வந்துருது, வேற நீங்க ஸ்ட்ரீமும் பண்ணிக்கலாம் லைவா. ஆமா, ஃபிளாக் சாங்ஸ் வேணும் அதுவும் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து அந்த ஸ்லாட்டும் கொடுத்துருக்கான், 1 TB வரைக்குமே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சீரியஸா அந்த ஹிபியோட ஓன் மியூசிக் பிளேயர் இருக்கு, அதுல போய் நீங்க டேக்கோட அவுட்புட்டையும் மாத்திக்கலாம். நீங்க அது எனக்கு தெரிஞ்சு இல்ல, ஆக்சுவலா ஸ்பீக்கர் வழியாவே பாட்டு கேட்கலாம். ஸ்பீக்கர்லயும் கேட்கலாம், பட் ஆனா அவ்வளவு லவுடா இல்லன்றாரு. அது சும்மா ஒரு பேருக்கு கொடுத்துருக்கான். அப்படியா? ஆமா, ஒரு பேருக்கு தான் கொடுத்துருக்கான், அது சொன்னார் அவரு. இங்க ஆனா பாருங்க, ஸ்பீக்கர் கட்ல இருக்குன்னு வருது. அந்த எஃப் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு, வருது சிங்கிள் ஸ்பீக்கரோட. இல்ல ப்ரோ, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணலாம் போல இது. அடபாயில நான் ஃபங்க்ஷன் கீங்கறத வந்து நான் தள்ளனேனா மியூட் ஸ்விட்ச் மாதிரி. இதுவே நல்லா தானே இருக்கு ஸ்பீக்கர். அந்த OnePlusல இருக்குல்ல ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருக்குது, அந்த இந்த பட்டன் மாதிரி, ஸ்லைடர் அலர்ட் ஸ்லைடர் மாதிரி. இன்டோர்ஸ்க்கு ஓகே, எனக்கு கியூட்டா இருக்கு. எவ்வளவு குட்டி தெரியுமா ப்ரோ இது. அத நீங்க கேஸ் கழட்டிட்டு பாருங்க. இங்க இருங்க, கேஸ் கழட்டிட்டு பாருங்க ப்ரோ, இன்னும் நல்லா இருக்கும். மேல ஒரு இண்டிகேஷன் லைட் மாதிரி இருக்கு. ஆமா, அது அந்த அலர்ட் இது கொடுத்துருக்கானுங்க அவங்க, சொன்னானுங்க அவங்க. அதை பத்தி படிக்கும்போது பார்த்தேன் நான். இந்த கேஸ் வந்து 700 என்னமோ, அது தனியா வாங்கினாரா அவரு, தனியா வாங்கியிருக்காரு, அதோட வரல. பட் ஆனா இது மட்டும் தான் வந்துச்சு பாக்ஸ்ல. ப்ரோ இவங்க செதுக்கி இருக்காங்க ப்ரோ. கிளாஸ் இது நிஜமா ரொம்ப பிரீமியம் பண்ணிருக்காங்க ப்ரோ. மேல டாப் ஸ்க்ரூஸ் இருக்கு. சோ இந்த ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணா பேக், இந்த ஸ்க்ரூஸ் பேட்டரி மாத்திக்கலாம் நினைக்கிறேன். பேக் டோர் பாப் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, பேட்டரி ரீப்ளேசபிளா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு இவனுங்க பார்ட்ஸ் எவ்வளவு வருஷம் கொடுப்பாங்கங்கிறது தான். இந்த ஒரு இடத்துல காமன் பேட்டரியா இருந்தா கிடைக்கும்ல, இந்த பிராண்ட் ஏன்னா 2000 mAh. எஸ், இந்த இடத்துல தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சோனி மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ல வாங்கினா சோனி எத்தனை வருஷம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா ஒரு ஜென்டல் வார்ம்னஸ் இருக்குங்க, யூஸ் பண்ணிட்டே இருக்கும்ல, மைல்டு வார்ம்னஸ். கேஸ்ல இருக்கும்போது தெரியல, வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு. லைட்டா பேக் சைடுல லைட்டா இருக்கு. அந்த டேக்கோட பவர், டேக் போட்டாலே இந்த ஒயர் போட்டாலே இங்க சூடாகும்ல, அந்த மாதிரி டேக் வந்து ஃபுல் பவர்ல. இங்க நம்மளால வேற கஸ்டம் டியூன்லாம் போட்டு போனது நல்லா இருக்கு, ஃபுல் பவர்ல எடுத்துட்டு இருந்தோம் வெளியில. கியூட்டா இருக்கு, நைஸ். கனகராஜ் ப்ரோ மாஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர்ங்க. அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. மொத்தம் அதே மாதிரி சென்னைசர் ஐஎமும் நல்லா இருக்குங்க. 10,000 ரூபாய்க்கு வித்தியாசமா இருக்கு. இப்போ இவருக்கு எப்படி தெரியுமா, ஒரு மியூசிக் பிளேயர் வாங்கிட்டாரு, போன் வச்சிருக்காருன்னா ஹாட்ஸ்பாட் போட்டு இதுக்கு கனெக்ட் பண்ணி S23 வச்சிருக்காரு. அப்போ ஆஃப்லைன்லயே ஆல்ரெடி ட்ராக்ஸ் வச்சிருக்காரு. அவர் ஹாட்ஸ்பாட் போட்டு தான் ஆப்பிள் மியூசிக் இதுல கேட்டிருக்காரு தலைவர். அவர் அப்படி ஏன்னா நல்ல அவுட்புட் வந்துருது இல்ல, நான் எதுக்கு போன்ல கேட்கணும், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இதுல வைஃபை கனெக்ட் பண்ணி ஆப்பிள் மியூசிக் அப்படின்ட்டு போயிட்டாரு. இதே வேலையா போச்சு. ஆஹா, எங்காலும் நம்ம எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்ல தான் இருக்கும், அந்த மாதிரி தான் கேக்குறாரு அவரு. இதெல்லாம் என்ன மாதிரி லிரிக்ஸ் தெரியுமாங்க? கேளுங்க, வாலி பூந்து விளையாண்டு அவரோட கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் கேட்டது எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா வச்சிருந்தாரு. வாலிப கவிஞர் மாஸ் பண்ணிருப்பாரு. எஸ், செம நைஸ் ப்ராடக்ட். நான் எப்படியா இருந்தாலும் பீரோல்ஸ்ல அட்டாச் பண்ணிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. வேற லெவல்ல இருந்தது. கனகராஜ் ப்ரோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ, மிக மிக பெரிய தேங்க்ஸ். ஆமா, ரோஹித் வந்து கொடூரத்தின் உச்சகட்டம், அந்த 50,000 தூக்குறோம். ஆமா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எஸ் பஸ் மாத்திரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ஒரு சிசிஏ இருக்கு, அதை எடுத்து இதுல ஒரு மாட்டி கொடுத்து விட்டுறலாம். அவர் கண்டுபிடிச்சிருவாருங்க, அதான் அவருக்கு எல்லாமே தெரியுது. நம்ம 3D பிரிண்ட் போட்டு மேல ஷெல்ல மாத்தி அனுப்பி. எனக்கு உள்ள மும்பை டிரைவர் ஒண்ணுதான் இருக்குது, உள்ள மீதி கேப்பா இருக்கு. வேலையை விட்டு போயிட்டாங்க மீதி டிரைவர்லாம், அவங்களாம் வண்டி ஓட்ட ரெடி இல்ல. அது மெல்ட் ஆயிருச்சுங்க, ஹீட் ஆகி.
வேற லெவலுங்க சீரியஸா சூப்பருங்க. நல்ல ஒரு அனுபவங்க. எஸ். இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நல்ல அனுபவம் தான். நம்ம மைண்ட் வந்து இருக்கலே பெஸ்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுச்சுன்னா, நான் ஓப்பனா சொல்றேன், நான் கௌதம் ரோட்டி அதான் சொன்னேன். அப்புறம் இந்த சூப்பர் மிக்ஸ் 4 5 இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஒண்ணா கேட்டு எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அது மத்த ஐஎம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஓப்பன் மைண்டா கேட்கணும். நீங்க அதை ஞாபகம் வச்சுட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுதான் பெட்டர் எப்பயுமே தோணும். பட் இதோட பெஸ்ட்டுமே என்னன்றது நமக்கு வந்து கேட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த பிரைஸ் ஏன்னா அந்த சிங்கிள் டிரைவர்ன்றது நாங்க எதிர்பார்க்கல. 3 டிராப் கேட்டோம், அவ்வளவு நல்லா இருக்கும்ன்றது எதிர்பார்க்கவே இல்லை நானு. 3 டிராப்பும் பயங்கரம். சென்னைசருமே நல்லா இருந்துச்சு. ஃபியூலாவும் நல்லா இருக்கு. சென்னைசர்லாம் லிஸ்ட்லயே இல்ல. சென்னைசர் வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இருந்த அந்த ஒரு அவுட்புட் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி பேலன்ஸ்டா, இந்த குத்துமா குத்தா அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா பேஸ் இருக்கு. எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. நோட்டிசபிள் பாஸ். நைஸ். ஓகே ரைட்டு. ஸோ நீங்களும் யாராவது வந்து ஆடியோ கிறுக்கல்கள் இருந்தா, நாங்களே உண்மையா சொன்னா நாங்களே என்ன சொல்றோம் பாருங்களேன், ஐயா நாங்களாம் கிறுக்கர்கள் இல்ல, ப்ராடக்ட் கொடுத்தவங்களா பெரிய கிறுக்கமானவங்களா இருக்காங்க. அதனால நம்ம வந்து சும்மா அவ்வளவுதான். நாங்க வந்து அனுபவம் எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு வந்து பேலன்ஸ் பிட்வீன் லேமேன் அண்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு நடுவில் நாங்க மாட்டிட்டு இருப்போம் எப்பயுமே. நம்ம ஆளுங்களே நிறைய பேர் எக்ஸ்பர்ட்டாவும் இருக்காங்க, நம்ம ஆளுங்கள நிறைய பேர் ரொம்ப கேஷுவலா. ரோஹித் ப்ரோலாம் லேப்டாப்ல வச்சு விளையாண்டு இருக்காரு. ஏதோ சாஃப்ட்வேர் எல்லாம் போட்டு எனக்கெல்லாம் தலையை சுத்திருச்சு பார்த்துட்டு. இந்த கையில இப்படி லேப்டாப் வச்சுட்டு இப்படி யூஸ் பண்ணிட்டு அது பக்கம் இல்ல புரியல என்ன லைவ் ரெக்கார்டிங்ல இருக்கீங்க. வேற லெவல் தான். அவர் வேற லெவலுங்க. நைஸ். ஓகேங்க. சோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபராணி. கௌதம். பார்க்கலாங்க. பாய்.